ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான். ஆனால் அது டாபிக் இல்லை. இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க, அது என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டர் பேர் நித்யா. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2மே பசங்க தான். அவங்க வீட்டுக்காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு நிலையான வேலையாக இருக்காது. அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீவ் வந்துடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட்டுட்டு வேறு வேலைக்கும் அவங்களுக்கு தெரியல. வேறு வேலை போகிறதுக்கு தெரியல அப்படின்ட்டு அதே ஒர்க்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இடையில கிடைக்கிற வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது. டெய்லி செலவுகள் எல்லாமே தாட்டுறதுக்கே ரொம்ப சிரமம் தான். இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு. நம்ம அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, வீடு ரெண்ட்டில் இருந்தது அப்படின்னா ரெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமே மளிகை ஜாமானம், காய்கறி, ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நமக்கு நல்லாவே தெரியும். இந்த லேடீஸ்க்கு மட்டும்தான் எப்பயுமே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னா, நம்ம வாழ்க்கை இப்படி காசு இல்லாமலே போயிருமோ, நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது, நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, எங்கே வேலைக்கு போகலாமா, அந்த மாதிரியான தாட் நமக்குள்ளார நிறைய அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம நினைப்போம். ஜென்ஸை விட பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் அதிகமாக நினைப்பாங்க. அப்படி தான் நம்ம சிஸ்டருமே நினச்சிட்டே இருந்தாங்க. நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஏன்னா இது நமக்கு சுத்தமாக பத்தாது. இப்படியே போயிட்டுருக்க நம்மளோட நிலமை ரொம்ப மோசமாக தான் போகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா, சடனாக அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா தைச்சிட்ருந்த தையல் மிஷினோட சத்தம் அவங்களுக்கு கேட்டுது. அது அப்போ தான் அவங்க முடிவு பண்ணாங்க, சரி ஓகே நம்ம டைலரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா அப்போ எல்லாமே அந்த கைத்தொழில் அப்படின்னு ஒன்று கேர்ள்ஸ்க்கு கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறதே டைலரிங் தான். இது கரெக்டாக அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் லீவ் விட்டாலோ ஒரு டைலரிங் கிளாஸ் போங்க கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ தான் ஒரு ஆனுவல் லீவ் விட்டாங்க அப்படின்னா, வேறு ஏதாவது கிளாஸ் எல்லாம் டைப் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே போகிறாங்க. ஏதாவது சம்மர் கிளாஸு, அந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அந்த மாதிரி வேறு ஏதாவது போகிறாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கூல் லீவ் விட்டாலே கைத்தொழில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக கற்றுக்கிட்ட ஒரு தொழில் அப்படின்னா, பெண்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டைலரிங் தான். அதை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ கிளாஸ் போய் கற்றுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட காசுமே கிடையாது. அதனால் அவங்களால கிளாஸுமே போக முடியல. இன்னும் ஒரு கடையில் போய் அவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க. ஒரு கடையில் போய் டைலரிங் கடையில் போய் வேலைக்கு சேர்ந்து, அங்கே போய் ஃபஸ்ட்டு அந்த ஊக்கு கட்டுறது தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஊக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்ட தெரியாது. நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊக்கு கட்டுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. அப்படியே அங்கே இருந்து சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே படிப்படியாக அவங்க ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு கிளாஸ் போனோன்னா அவங்க நம்மளை கூப்பிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலலாம் நமக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. நமக்கு ஆர்வம் இருந்தால் நம்மளே அவங்க எப்படி கட் பண்ணுறாங்க, ஸ்டிச் பண்ணுறாங்க, அளவு போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம கற்றுக்கணும் தான். ஆனால் இவங்க வேலைக்கு போன இடத்துல இவங்களோட கொஞ்ச நாள் கழித்து தான் இவங்களோட வீட்டு சூழ்நிலை புரிஞ்சு அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த வருமானத்தை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் ஒரு பெடல் மிஷின் ஒன்று வாங்கி போட்டாங்க செகண்ட் ஹேண்டில். அந்த செகண்ட் ஹேண்ட் மிஷின்லேருந்து தான் அவங்களோட பயணம் ஆரம்பிச்சுது. காலையிலேருந்து கடைக்குமே போவாங்க அவங்க. நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுக்குற ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் அவங்க வாங்கி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ கடைக்கு போகிறது
போகிறது அவங்களுக்கு ஒரு அங்கே போய் வேலை செஞ்சு கொடுக்கறது, கொக்கி கட்டுறது இந்த ஒர்க்குக்கு அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்து வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீட்டில் வந்து அவங்க ஆல்ட்ரேஷன் வாங்கி செய்யும்போது இந்த ப்ளவுஸை பிடிச்சி கொடுக்கறது, அதுக்கப்புறம் புடவை ஓர் அடிக்கிறது, லுங்கி ஓர் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது இந்த மாதிரியான வேலை எல்லாமே அவங்க வந்து இந்த இன்ஸ்கர்ட் தைக்கிறது, பாட்டி பாவாடை இந்த மாதிரி வந்து வேலை எல்லாமே செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஏதோ வந்து ஒரு 50 ரூபாய் வரையும் வந்து அவங்க தைச்சிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 20 அப்படின்னு வந்தது. அப்புறம் வந்து ஒரு ஆல்ட்ரேஷனே ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வர மாதிரி வந்து அவங்க வந்து தைச்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு அப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து பழகிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தான் முதல்ல வந்து ப்ளவுஸு அளவு வச்சு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தாங்க. அந்த ப்ளவுஸ்லேயும் சில குறைபாடுகள் எல்லாமே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து அதை சரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து இது பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இது சரியாக போயிடும், இந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸாக வருது அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல குடஞ்சி விட்டணும், இந்த ஷோல்டர் வந்து கழண்டு வருது அப்படின்னா இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா திங்கிங் அவங்களுக்கு வந்து இருந்தது, ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது. அதனால பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒரு நாளில் அதிக நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளில் அதிக நேரத்தை அவங்க டைலரிங்கில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ளவுஸுமே வந்து சூப்பராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிட்டாங்க, அவங்களுக்கு பழகிக்கிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடுற ப்ளவுஸை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு பரவாயில்லையே நித்யா, நீ வந்து டைலரிங் கிளாஸ் போய் இப்போ நல்லாவே வந்து கற்றுக்கிட்ட, ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது, எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் இருக்குது, நான் ஒரு ப்ளவுஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம போடுற ப்ளவுஸை பார்த்து நமக்கு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து எதையோ ஒரு சாதித்த ஃபீலிங் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம கிளாஸ் போய் கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, கிளாஸே போகாமல் இப்போ அவங்க பண்ணுற ஒரு விஷயத்த பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம சரியாக செஞ்சு அதை பார்த்து இன்னொருத்தவங்க நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி தான் வந்து அந்த சிஸ்டருமே வந்து பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டு அந்த கஸ்டமர்கிட்ட ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க, எப்படி நம்ம கட் பண்ணுறது, இது நாள் வரையும் நமக்கு மட்டும்தான் கட் பண்ணி தைச்சிருக்கோம், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து தைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடவே வந்து முதல்ல எடுத்தோன்னே கிளாத்தில் அளவு போடாமல் பேப்பர் கட்டிங் போட்டு அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறமேலு அதை வந்து அவங்க பேப்பர் கட்டிங் கரெக்டாக இருந்ததுக்கப்புறமேல அவங்க வந்து மெயின் கிளாத்தில் போட்டு அந்த கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து இதாக இருந்தது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ப்ளவுஸோட சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த ப்ளவுஸுக்கு. அந்த 70 ரூபாய் சொன்னதுலேயும் அந்த கஸ்டமர் 10 ரூபாய் கம்மி பண்ணி 60 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற வரையுமே இவங்களுக்கு டென்ஷன் நம்ம எப்படி தைச்சிருக்கோமோ தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் வாங்கி போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சொன்னாங்களாம், ப்ளவுஸ் எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஒரு தையல் மட்டும் பிடிச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியே வந்துச்சா, பரவாயில்லை நம்ம நல்லா தைச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பிடிச்சு வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 3 ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்களாம். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டர். எப்பயுமே அவங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டர் மறக்கவே மறக்காது. அதே மாதிரி தான் இந்த சிஸ்டருக்கும். அங்கே ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக அவங்க எல்லாத்துக்குமே நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 0லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாவது அவங்களுக்கு ஆர்டர் வந்துருமா. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் அப்படியே வந்து போய்க்கிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க வந்து கடைக்கு வேலைக்கு போகிறதையும் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு ப்ளவுஸாவது தைச்சிட்டு
இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறைய வரதுனால அவங்க அங்கே வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு அவங்களோட பெடல் மிஷினை கொஞ்சம் பவர் மிஷினாக மாற்றிக்கிட்டாங்க. இன்னும் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உடனே நடந்துடலைங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு 2-3 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸு இல்லைங்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் வந்து ரெகுலராக வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வாங்குகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு சாதாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹120, லைனிங்க்கு ₹240 வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அவங்க ₹70 சொன்னாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்கள்ட்ட ஓவர்லாக் மிஷினுமே இல்லை. செகண்ட் ஹேண்டில் அதுக்கப்புறம் ஒரு ஓவர்லாக் மிஷினும் வாங்கி ஓவர்லாக்கும் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அயர்ன் பாக்ஸ் ஒன்று வாங்கி அயர்ன் பண்ணியும் வந்து நீட்டாக கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்தாங்க. அதனால வந்து அவங்க இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ₹120 வந்து வாங்குறாங்க. இதை அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி நம்மளோட சேனலையும் வந்து அவங்க ரெகுலராக பார்ப்பாங்களாம். அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமா. இந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சு ஆர்டர்ஸுமே அவங்க வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். அதை கேட்கும்போதும் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. இதே போல் தாங்க நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்மக்கிட்ட நம்ம ஜீரோவில் இருக்கிறோம் அப்படிங்கிறனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஒரு நாள் வந்து மாறும். ஆனால் உடனே மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ரொம்ப ஆசைப்பட்றீங்க. ஆனால் அது உடனே மாறாதுங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இந்த 3 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் போக மீதி நேரம் எல்லாமே வந்து அவங்க இந்த ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கு ஒரு பெரிய படியாக இருந்திருக்குது. அவங்க நம்பிக்கையை கைவிடலை. நம்ம நல்லா தைச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. நம்மளால் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்தது. அதே போல் தாங்க நான் வந்து இப்போ இந்த இது கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கதை கிடையாதுங்க, ரியல் ஸ்டோரி தான். கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 days ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறேன், May 5 and 6. தொடர்ந்து வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். வாரம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 days மட்டும் 2 மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொத்தமாக நமக்கு 4 மணி நேரம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. அதனால் வந்து யாருக்காவது வந்து ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் வருது, இல்லை நீங்கள் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேம் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர 20 பேத்துக்கு மட்டும் ₹299 வந்து இந்த ப்ரைஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வரீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எந்த வளைவு மறைவு இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.